இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிக்கன் ஃப்ரைக்கு வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்ல. ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். இது வந்து பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் சேர்த்துட்டோம். 1.5 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு கெட்டி தயிர், கொஞ்சம் பெரிய கப்பு. 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துங்கம்மா. கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ வந்து இதில் தண்ணிலாம் சேர்க்காதீங்கம்மா. அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து நல்லா ஊறட்டும். மூடி வச்சுடுங்க. 1 மணி நேரம் ஊறினா கூட பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடணும். இந்த அளவுக்கு சேர்த்துருங்க. ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டா கிளறி விட முடியாது. சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு அடுப்பு தீ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு தீ வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சிடணும், ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்தவுடனே அடுப்பு தீ குறைச்சிடணும். அதே போல் சிக்கன் வந்து இதை போல் கிளறி விட்டுகிட்டே இருங்க, அப்படியே விட்டுறாதீங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் ஃப்ரை ரெடி.